தமிழ்நாட்டுல தான் நினைச்சது தான் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்ததுக்காக நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இந்தி கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க. அப்படி பதவி நீக்கம் செய்யற அளவுக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன தப்பு பண்ணாரு? திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு தொடரப்பட்ட வழக்குல அவரே நேரடியா மலைக்கு போய் அந்த இடத்தை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தர்கா, அந்த படிக்கட்டுகள், நெல்லித்தொப்பு பகுதி, இதை தவிர மற்ற முழு மலையுமே கோவிலுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுனாலையும், தீபத்தூணும் தர்கா இருக்க இடத்துல இருந்து 50 மீட்டர் தொலைவுல தான் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும், ஏற்கனவே இஸ்லாமியர்களும் தர்கா இருக்க இடத்துல இருந்து 15 மீட்டர் தொலைவுல தீபம் ஏத்துறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனாலையும், இது மாதிரி பல காரணங்களை அடிப்படையா வச்சு தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாரு நீதிபதி. தீர்ப்புக்கு அப்புறமும் கோவில் நிர்வாகம் தீபத்தூண்ல தீபம் ஏத்த மறுத்ததுனால மனுதாரர் கூடவும் பக்தர்கள் கூடவும் மத்திய பாதுகாப்பு படை அனுப்பி போய் தீபம் ஏத்த சொன்னாரு. அப்பவும் தீபம் ஏத்த விடல. இதன் பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுச்சு. நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மத்திய பாதுகாப்பு படை அனுப்புனதுல எந்த தவறும் இல்லைன்னு இதே வழக்கை விசாரிச்ச மதுரை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய மற்ற 2 நீதிபதிகள் கூட சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்னதான் தப்பு பண்ணாரு? உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு தீர்ப்பு சொன்னாரு அப்படிங்கிற காரணத்துக்காக உடனே அவரை பதவி நீக்கம் செஞ்சிடணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், தீபத்தூண்ல தீபம் ஏத்தனத்துக்கான ஆதாரம் உத்தர காமிக ஆகமம், திருப்பரங்குன்றம் கோவில், இந்த நூல்கள் எல்லாம் இருக்கிறதாகவும் 1981 தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை வெளியிட்ட குன்றத்து கோவில் அப்படிங்கிற நூல்ல இந்த தகவல்கள்லாம் இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. நீதிக்காக போராடுற இந்த சுவாமிநாதனுக்கு ஒண்ணுன்னா அந்த சுவாமிநாதன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு நம்புறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.